ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கல்வி கிரிக்டாக் சேனல். இனி நம்ம வீடியோவில் 2020 பாவக்கதையை தாங்க பார்க்க போகிறோம். 2020 பண்ணாத சேட்டைகளே இல்லைங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு எல்லாத்துலேயும் ஒரு காட்டு காட்டிடுச்சு தான். முதல் பலி நம்ம ஆஸ்திரேலியா. புஷ்ஃபயரில் ஆரம்பித்து ஒரு பக்கம் வறட்சி, அப்புறம் டெசர்ட் ஸ்டார்ம்ன்ட்டு சுற்றி அடிச்சுதுங்க ஆஸ்திரேலியாவை. அவங்களுக்கு பாவம் பார்த்துட்டு இருந்த மற்றவங்களையும் சும்மாலாம் இல்லை, நீ அனுபவி ராசான்ட்டு வல்கனிக் எரப்ஷன் 6 டிஃப்ரெண்ட் பிளேசஸில், எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட்னு எல்லா கண்ட்ரிலையும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருச்சு. காப்பான் வெட்டிக்கிளி எங்கேயோ ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் வந்து தும்சம் பண்ணிடுச்சு. புயல், சூறாவளி, ஃப்ளட் எல்லா வருஷமும் வரது தான், ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்புறம் கடைசியாக தாங்க வந்தார் நம்ம விநாயக், கோவிட்-19, அதாவது கொரோனா. நம்ம சூப்பர் வில்லன் தேனோஸ் மாதிரி கிட்டத்தட்ட சொடக்கு போகிற நேரத்தில் டோட்டல் வேர்ல்டுலேயும் பாதி பாப்புலேஷனுக்கு கோவிட்-19 வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து எப்படி படம் பார்த்து வருதா, இல்லைனா இதை பார்த்து வரும் அப்படின்ட்டு படம் எடுக்கிறாங்களான்ட்டு சத்தியமாக தெரிலங்க. இது பத்தாதுன்னு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? PM ஜென்ரல் அசாசினேஷன்னு World War III ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு பிட்டை போட்டு ஒரு பக்கம் இவங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் 2020 தான் காரணம்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க. தோனி ரிட்டையர் ஆனதுக்கும் CSK குவாலிஃபை ஆகாததுக்கும் கூட 2020 தான் காரணம்னு சொன்னால் கொஞ்சம் பாவம் தாங்க. அதுவும் 2020 எல்லாருக்கும் நிறைய விஷயம் கற்றும் கொடுத்துச்சுங்க. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அப்படி கஷ்டப்பட்டோம் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதையும் எப்படி நம்மளே ஃபேஸ் பண்ணுறதுன்னு, யார் நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ், சேஃப்டி, ஹெல்த் அண்ட் அவங்க மேலே இருக்க அக்கறை வெளிக்கொண்டு வந்ததும் இந்த வருஷம் தாங்க. பல பேர் பசிலையும் அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் சாப்பாட்டையும் ஷேர் பண்ணுறதை பார்த்தோம். நிறைய பேர் அவங்கக்கிட்ட இருக்குன்னு அதை மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணதையும், சிலர் அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தோட நல்ல ஒரு வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதும் இந்த வருஷம் தாங்க நம்ம பார்த்துருக்கோம். அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்க குடும்பத்துக்காகவும் உழைச்ச எல்லா ஒர்க்கர்ஸ் மேலேயும் ரெஸ்பெக்ட் வர வச்சதும் இந்த வருஷம் தாங்க. காசுக்கு ஓடுன நமக்கு பாசத்து மேலேயும், வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைலை தேடின நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு மேலேயும், ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு சுற்றிட்டு இருந்த நமக்கு வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட வச்சதும் இந்த வருஷம் தாங்க. இந்த கொரோனா தலைவர் காமெடி மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு வராது, அப்புறம் நம்ம தெருவுக்கு வராது, ஏன் நம்ம வீட்டுக்கும் வராது அப்படின்னு தாங்க நினச்சிருப்போம். ஆனால் இடி விழுந்த மாதிரி டக்குன்னு கூட்டிகிட்டு போகணுன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும்ன்ட்டு யாருங்க நினச்சிருப்பா? எவ்வளவோ செய்யணும் எல்லார் மாதிரியும் ஆசைப்பட்டேன், பட் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சு போச்சுங்க. இதுவும் கடந்து போகும் தாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லைங்க, வெளியே வர்றது கஷ்டம்தான். எப்பயும் இருக்கிறப்போ அதோடைய அருமை புரியாது, போனால் தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நினைக்காத நாள் இல்லைங்க இப்போலாம். பட் அதை நான் இன்னும் ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாரிங்க, உங்கள் லாஸை நான் பற்றி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிறது தானுங்க வாழ்க்கையே. இனிமேல் நீங்கள் யாருக்கும் என்ன எதனா செய்யணும்னு நினச்சா அதை டக்குன்னு அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாகவே வேல்யூபுளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பை ரெக்ரெட் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக சுற்றி இருக்கிறவங்களோட சிரிச்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். மற்றவங்களாம் அறிக்கை மட்டும் தான் விடுவாங்க. நம்ம தான் வந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்டே சேஃப், வியர் மாஸ்க், சானிடைஸ் ஈவன் வழி பார்த்து. புது உருவத்தில் அகைன் கொரோனா சுற்றிட்டு இருக்கு, பார்த்து பத்திரமா இருங்க. என் பாவ கதையை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன்.